வணக்கம் அன்பிற்கினிய கலா நேசர்களே. இன்றைய திரை விமர்சனம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற திரைப்படம் கௌரவம் என்கின்ற அந்த திரைப்படத்தை பற்றி சில காட்சிகளை குறித்தும் நாம் இங்கு காண இருக்கின்றோம். மிகவும் பிரியமான ஒரு இனிப்பை மீண்டும் ஆவலுடன் சுவைத்த ஒரு திருப்தி கௌரவம் எனும் நடிகர் திலகத்தினுடைய அந்த படைப்பை மீண்டும் இந்த திரை விமர்சனம் படத்துக்காக பார்த்தபொழுது மனம் நிறைந்தது. அவருடைய நடிப்பு திறனுக்கு உரைக்கல்லாக அமைந்த பல படங்களில் தலையாய ஒரு படம் என்று தைரியமாக இந்த படத்தினை கூறலாம். கிட்டத்தட்ட ஒரு 51 வருடங்களுக்கு முன்பாக வெளியான ஒரு திரைப்படம். 1973 வெளியானது. வியட்நாம் ஈடு சுந்தரம் அவர்களுடைய எழுத்திலும் இயக்கத்திலும் வெளிவந்த ஒரு திரைப்படம். MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே மிக அருமையான பாடல்களை உள்ளடக்கிய படமாக அமைந்தது. பொதுவாக திரைப்பட உலகத்திலே நல்ல ஒரு கதை கிடைக்கும் அவர்களுக்கு. அதிலே இயக்குனர்கள் நடிப்பதற்கு இவரை போடலாமே, ஏன் இந்த கதைக்கு புதுமுகத்தை முயற்சிக்கலாமே என்றெல்லாம் சிந்திப்பது ஒரு வகையான முயற்சி. ஆனால் இந்த படம் வெளியான அந்த காலகட்டத்தினிலே இயக்குனர்களும் கதாசிரியர்களும் நடிகர் திலகத்தினுடைய நடிப்புக்கு தீனி போட வேண்டுமே என்று போட்டி போட்டுக்கொண்டு கதைகளையும் வசனங்களையும் அமைத்து பெயர் பெற்றார்கள். அதனால்தானோ என்னவோ தெரியவில்லை, ரசிகர்களுடைய மனதில் இன்றும் சிம்மாசனமிட்டு அமரும் பேறு பெற்றார்கள். மிகவும் எளிய கதைதான். பிரபல வக்கீலாக நகரத்திலே வலம் வரும் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் செல்லம்மா தம்பதியருக்கு குழந்தை இல்லாததால் பாரிஸ்டருடைய அண்ணன் மகன் கண்ணன் வாரிசாக அவரிடம் வளர்ந்து வருகிறார். சிறுவயது முதலே பக்திமானாக கீதையையும் மகாபாரதத்தையும் கேட்டு லயித்து நேர்மையான மனிதனாக வளர்ந்து வரும் கண்ணன் வக்கீலாக உள்ள பெரியப்பாவிடம் உதவியாளராக பணிபுரிந்து வர தகுதி இருந்தும் தனக்கு தரப்பட வேண்டிய ஜஸ்டிஸ் போஸ்ட் கிடைக்காத காரணத்தினால் கோபமுற்ற பாரிஸ்டர் ரஜினிகாந்த் வாலண்டியராக பெரிய கொலை வழக்குகளில் ஆஜராகி வாதிட்டு தன் வாதத்திறமையினால் அவர்களை வெளிக்கொணர்கிறார். வேறு வழியின்றி அவருக்கு எதிரான கூட்டம் இவரை மடக்குவதற்கு சரியான நபர் மகன் கண்ணன் தான் என கண்டுகொண்டு அவருக்கு பல விஷயங்களை எடுத்து கூறி அவரை பாரிஸ்டருக்கு எதிராக களம் காண வைக்கிறார்கள். தோல்வியே காணாத, தோல்வியினை தாழ இயலாத பாரிஸ்டருக்கு நேர்ந்தது என்ன, அவருக்கு ஜஸ்டிஸ் பதவி கிடைத்ததா என்பதுதான் கதை. என்ன ஒரு அருமையான ஒரு கதை வசனம்! இந்த கதைக்கு இதை விட சிறப்பாக யாரால் எழுத முடியும் என்று கூறக்கூடிய வண்ணம் வியட்நாம் ஈடு சுந்தரம் அவர்கள் வசனங்களை காட்சிக்கு காட்சி அவர் எழுதிய வசனங்கள் கூர்த்தீட்டப்பட்ட ஈட்டிகளாக பாய்கிறது. பெரியப்பா சிவாஜி புகைக்கும் பைப்புக்கு லைட்டரை தேட கண்ணனாக வரும் சிவாஜி, இருங்கோ நான் நெருப்பு வைக்கிறேன் எனக்கு ஒரு, என் பைப்புக்கா இல்லை எனக்கா, ரெண்டுக்குமே நான் தானே பெரியப்பா என்று பதிலளிக்கக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும். பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி என்கின்ற அந்த பாடலிலே அதற்கு முன்பாக வருகின்ற அந்த வசனங்களாக இருக்கட்டும். அதை போல பெரியப்பாவா நீதி தர்மமா என தடுமாறுகின்ற கண்ணனை வசப்படுத்த மற்றவர்கள் எடுத்து கூறக்கூடிய அந்த வாதங்கள் என்று ஒவ்வொரு இடத்திலும் அவ்வளவு கூறாக அந்த வசனங்களை அவர் அந்த படத்தினிலே அமைத்திருப்பார். படத்தினுடைய ஆரம்பத்திலே பாரிஸ்டரையும் கண்ணனையும் இணைத்து காண்பிக்கும் பொழுதே அவர்களுடைய குணநலங்கள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்கும். அதாவது கண்ணன் குளித்து மூழ்கி பூஜை அறையிலே பகவத்கீதை படித்து கொண்டிருப்பார். உறங்கி எழுந்ததுமே தண்ணி அடிக்கக்கூடிய பாத்திரம் போல பாரிஸ்டருடைய கதாபாத்திரம் அமைந்திருக்கும். இவர் திருநீரை குழைத்து பட்டை போட அவர் அங்கே ஹூக்காவுக்கு புகையிலை திணித்து கொண்டிருப்பார். இங்கே இவர் பக்தி உணர்வுடன் தீர்த்தம் குடித்து பூஜைக்கு ரெடியாக அவர் கிளாஸ் நிறைய பீரை ஆவலோடு அருந்தி கொண்டிருப்பார். அவர் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருப்பார். அவர் கோல்ஃப் விளையாட அங்கே சென்றிருப்பார். அடுத்த காட்சியிலே கிளாஸ் நிறைய மதுவுடன் ஐஸ் துளிகளை நிரப்பி பாரிஸ்டர் அருந்த முயல அப்பொழுது அங்கே கண்ணன் வருகிறார். பெரியப்பா ப்ளீஸ் புதுவும் நிறுத்திருங்கோ, நல்லா இருக்குது, நாளும் கிழமையுமா காலையிலே ஆரம்பிச்சிட்டேலா என்று பண்டரிபாய் கேட்க, பெரியப்பா கொஞ்சோண்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் எடுத்துங்கோ. டே எனக்கு ஏண்டா இதெல்லாம் உங்கள் பெரியம்மாட்ட கொடு. அப்பொழுது பண்டரிபாய் கூறுவார், ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவுமே இல்லாமல் இப்படி பாஷாண்டியாகவே இருந்தால் இப்படி, அந்த பட்டையெல்லாம் அவனே போட்டுக்க சொல்லடி, எனக்கு தான் இங்கே இருக்குது பட்டை, விபூதி குங்குமம் வச்சுட்டாதான் பக்தியா,
கடவுள் ஃப்ரேம் போட்டு மாற்ற படத்தில் இல்லடி, நாம் செய்கிற தொழிலில் இருக்குது. ஏச்சல்லா, நீ டெய்லி பகவான் காலில் பூ போடுறையே, சொர்க்கத்தில் இருக்கிற பகவானுக்கு அந்த பூவே டைரெக்டாக போய் சேர்றதா? ஏன்டி உங்களே நீங்கள் ஏமாத்திக்கிறேல? பெரியப்பா, திருச்சி மாரியம்மன் கோயிலுக்கு மாதம் மாதம் 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்புகிறோமே, அந்த 10 ரூபா அதே 10 ரூபாயா கோவிலுக்கு போய் சேர்றது? டாய் ஃபூல், அதுக்கு தான் சேர்ந்ததுக்கு அடையாளமாக ரசிப்ட் கொடுத்துட்றாங்களேடா. மனுஷன் நம்பாததுக்கு தானே ரெசிப்ட் தேவைப்படுறது. ஆனால் மனுஷன் தெய்வத்தை நம்பித்தான் தீரணும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ரெசிப்ட். ஒன்று உங்கள் அம்மா பண்டாரமாகவே மாட்டி விட்டாடா. நான் உன்னை என்ன மாதிரியே ஒரு பெரிய கிரிமினல் லாயராக மாற்றலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். போடா, நீ அப்பா பிள்ளை இல்லை, அம்மா பிள்ளை. போ 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 போ. அவன் அம்மா பிள்ளையாகவே இருக்கட்டும், அப்பா பிள்ளை ஒன்றும் ஆக வேண்டாம். அவனாவது பக்தி சிரத்தையோட பாவ புண்ணியத்துக்கு பயந்துன்னு இருக்கட்டும். பெரியப்பா ப்ளீஸ், உங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது, அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க வேணான்னு டாக்டர் சொல்லியிருக்கார். ப்ளீஸ் போதும், இதோட நிறுத்திடுங்களேன். எஸ் எஸ் யுவர் ஹானர். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று கிண்டலாக இடுப்பை பிடித்து கொண்டு ஆடி சுருளுவார். அடுத்த காட்சியிலே கூட நாகேஷை பார்த்து கண்ணன், அதாவது வீட்டினுடைய நிர்வாகம் எல்லாவற்றையும் அவரே எடுத்து செய்வது போல காட்சிகள் இருக்கும். மிஸ்டர் கோபாலன், என்னப்பா அது சுட்டையில் மட்டையில் அடித்த மாதிரின்னா பேர் சொல்லி கூப்பிடுற, நீ மரியாதை வேணும். ஆமாம், அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச கிடையாது. பெரியப்பா ஏதோ ஃபைல் அவசரமாக கேட்டாராம், நீர் ஏதோ வேறு ஃபைலை தூக்கி கொடுத்துட்டாராம. என்ன கவனத்தில் இருக்கீர்? காலையில் வர்றச்சே கோடியாத்துக்கு உப்பு பாட்டி ஐத்தாப்புல வர்றப்பவே நான் தொலைச்சி வச்சுருக்கணும். வசமாக உங்ககிட்டே மாட்டிட்டேன். பெரியவர் கூட இப்படி என்ன கேள்வி கேட்டதில் தெரியுமோ? யோ, தப்புன்னு ஒத்துக்கணும். ஆமாம், கேஸு முடிஞ்சோடனே அந்த கட்சிக்காரன்ட்ட போய் அவன் தான் கமிஷன் கொடுக்குறான் இல்லையா, வசூல் பண்ண விடாமோ? அவன் வேட்டியாக பிடிச்சிக்கிறீராம. மானம் போகிறது. பெரியப்பா வேற கெடுக்காதீர், போமையா இங்கேருந்து என்று கூறுவார். காய்கறிகளை வாங்கி கொண்டு வரும் சிவாஜி கணேசனை கண்ணனை பார்த்து உஷாநந்தினி தோழிகளோடு பேச வரும்பொழுது, ராதா, என்னோட குணம் உனக்கு தெரியுமில்ல, இந்த மாதிரி ரோட்டில் நின்று பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யாராவது பார்த்துட்டு போய் எங்கள் பெரியப்பா கிட்ட சொன்னால் என் நிலைமை என்ன ஆகுங்கிறதையும் யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா என்னும் பொழுது ஒரு பெண் கேட்பாள், ஏங்கோ நீங்கள் லவ் பண்ணணும்னா கூட உங்கள் பெரியப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் லவ் பண்ணுவீங்களாங்கோ? அதற்கு பதிலளிப்பதற்கு கண்ணன், ஆமாங்கோ, நான் என்ன பண்ணாலும் அவரோட பர்மிஷனோட தான் பண்ணுவேணுங்கோ என்று கூறுவதும் ரசமான காட்சிகளாக இருக்கும். நீலு அவரிடம் பணம் கேட்கும் பொழுது, கண்ணா என்னோட பொடி விஷயத்தை மறந்து போயிட்டியே. சித்தப்பா, பொடி போடுற விஷயத்த தயவு பண்ணி விட்டுடுங்கோ. சோபாவில் உட்கார முடியல, தூணில் சாய முடியல, நாஸ்டி ஹேபிட். எங்கிட்டே கணக்கு கேட்குறியே, சம்பளமும் கம்மி, கிம்பளமும் வாங்கப்படாது, வாங்குகிற சம்பளத்துக்கு தலைக்க நாள் அச்சதான் போட்டுக்கணும் போல இருக்கே என்று நாகேஷ் கூற, அப்பொழுது பெரியம்மா கண்ணா, இன்னைக்கு ஒரு 500 ரூபா காசு கூடேன். எதுக்கு? ராஜராஜேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கணும். போன மாதம்தானே கொடுத்தோம். அது வேற கோயில், இது வேற கோயில்டா. அச்சோ, உன்னோட கோவில் கோட்டா முடிஞ்சுடுத்து. நான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா. இதோ பாரு பெரியம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நான் பெரிய வக்கீலாகி லட்சமாக சம்பாரித்து உன் கையில் கொண்டு தரேன். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமாகவே நீ பண்ணின்று. இது பெரியப்பாவோட பணம், பாதுகாக்க மட்டும்தான் நேக்கு பவர், செலவு பண்ண நேக்கு பவர் கிடையாது. கண்ணா பொடி, பார்த்தியா, 2 பேரும் புணந்து கழுகு மாதிரி ஊன்னு என்னை பார்த்துட்டே இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தேன்னா இன்னும் கொன்னே பணத்தை எடுத்துருவா. நான் போகிறேன், என்ன ஆளை விடுங்கோ. நகைச்சுவைக்கு இந்த படத்திலே நாகேஷ், அதே போல் வி.கே. ராமசாமி அவர்கள் மற்றும் நீலகண்டம், நீலு என்கிற ஒய்ஜி மகேந்திரன் ஆகியோர் கலகலப்பாக நாகேஷோடு இணைந்து பல காட்சிகளில் பரிமளித்திருப்பார்கள். நாகேஷ் இந்த படத்திலே கிட்டத்தட்ட நகைச்சுவையோடு வில்லத்தனமும் கலந்த ஒரு குணாதிசயமாக இருப்பது போல காட்டப்பட்டிருக்கும். அடுத்த காட்சியினிலே பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் எப்படி மாறுகிறது என்பது போன்ற அந்த காட்சிக்கு அச்சாரமாக அமைந்திருக்கும். அவர் பேப்பரை படித்து கொண்டிருப்பார். அட்வொகேட் ரங்கபாஷ்யம் அப்பாயிண்டட் அஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ். என்னடா அது, ஹைகோர்ட் ஜட்ஜ், என்னடா அநியாயமாக இருக்குது. ஊரே கெட்டுப்படுத்தா, பட்டம் பதவி எல்லாமே ரெக்கமெண்டேஷன் வித் பாலிட்டிக்ஸா?
அப்படின்னா உண்மையான உழைப்புக்கும் டேலண்ட்டுக்கும் இந்த ஊரில் மரியாதையே கிடையாதா? என்னை விட ஜூனியர் அவன். 4 வார்த்தை சேர்ந்தாப்புல அவனுக்கு பேச தெரியாது. இவன் கேஸ் எல்லாமே வெறும் அடித்தடி கேஸ். அவனுக்கு ஜஸ்டிஸ் போஸ்ட். 3 தடவை தேர்ந்ததுக்கப்புறம் என் பேரை நெக்லெக்ட் பண்ணிட்டாளே அப்படின்னா என்ன அவமானப்படுத்துகிறாளா? டேய் கண்ணா, பெயில மூவ் பண்ணுறா. என்ன என்ன பெரியப்பா, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு அலர்னானே அந்த மோகன்தாஸ், அவனுக்காக வலுவில் நானே ஆஜராக போகிறேன். இனிமே தூக்கு மேடையில் நிற்கிற ஒவ்வொருத்தனையும் என்னோட வாத திறமையால் நான் காப்பாற்ற போகிறேன். அப்போ தான் அந்த பசங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியும். பெயில் மூவ் பண்ணுறான் என்பார். பெரியப்பா, டூ what I say you damn it. அடுத்த நாள் காலையிலேயே குட் மார்னிங் சார் என்று செந்தாமரை வரும்பொழுது, குட் மார்னிங். என்னது, போஸ்ட்மேன் வர வேண்டிய நேரத்தில் போலீஸ்மேன் வந்திருக்கு சார்? மிஸ்டர் கண்ணனை பார்க்கணுன்னு வந்தேன். எதுக்காக? வக்கீல் வைக்க வசதி இல்லாத சில கேஸில் மிஸ்டர் கண்ணன் அப்பியர் ஆகிறது வழக்கம். அது விஷயமாக தான். மிஸ்டர், லுக், இஸ் நாட் ஓன்லி மை சன். வருங்காலத்தில் என் பேரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டியவன் அவன் தான். அவனை எப்படி கொண்டு போகிறதுன்னு நேக்கு தெரியும். கண்டபடி எடுத்துகிட்டு போய் அவனை தேங்காய் மூடி வக்கீல் ஆக்கி விடாதீர்கள். பை உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியாதே, அந்த மோகன்தாஸ் கேஸில் அவனுக்காக வலுவில் நானே ஆஜராக போகிறேன். ஐ சி, அப்படியே சார். ஸோ நாம் 2 பேரும் பங்காளிகள், பகையாளிகள், கோர்ட்லேயே மீட் பண்ணலாமே. நான் வரேன் சார். ஓகே. எதிரே கண்ணன் வர அவரை பார்த்து, நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் சார் என்று கூறிவிட்டு செல்லும் பொழுது அவரே பார்த்து கொண்டிருப்பார். எப்படா, என்னடா அவனே பார்த்துட்டுருக்கே? அந்த மோகன்தாஸ் கேஸில் நான் ஆஜராக போகிறேன்னு சொன்ன உடனே உன் ஃப்ரெண்டுக்கு மூஞ்சியை பார்த்தியா, ஆடலை பற்றியோ? டே கண்ணா, இந்த காலை வலிக்குதுடா, கொஞ்சம் காலை பிடிச்சி விட்றா என்பார். அடுத்த காட்சியிலே அவருக்கு கண்ணன் உணவு பரிமாறும் பொழுது, டேய் என்னடா அது, மாட்டுக்கு போடுற மரிச்சதா கீரையை போட்டுருக்கே, கீரையிலே இரும்பு சத்து இருக்குது, நிறைய சாப்பிடுங்கோ. அவர் சலித்து அமர்ந்திருக்கும் பொழுது கண்ணன் கொஞ்சமாக நெய் விடுகிறார். டேய் இன்னும் கொஞ்சம் நெய் போடுறா. ஐயோயோ, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். ஆக்சுவலி நீங்கள் நெய்யே போட்டுக்கப்படாது. வாடவா, ஏதாவது சொல்லி என் வாயை கட்டிடும். வக்கீல் பாத்திரத்திலே பல நடிகர்கள் பல படங்களில் நடித்திருந்தாலும் கௌரவம் படத்திலே நடிப்பினுடைய நாயகனாக பாரிசர் ரஜினிகாந்த் என்ற பாத்திரத்தை அவர் ஏற்று நடித்த அளவுக்கு இதற்கு பிறகு எந்த கலைஞர்களுமே பரிமளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த படத்திலே சிவாஜி கணேசன் அவர்களுடைய கம்பீரமான அந்த நடை, உடை, பாவனை, அந்த பைப்பை பிடிக்கின்ற ஸ்டைல், பீர் கிளாஸை கையில் ஏந்தியபடி ஆங்கிலத்திலே கர்ஜிக்கக்கூடிய அந்த மிடுக்கு, சில காட்சிகளிலே உதட்டை பிதுக்கி கொண்டு செய்யும் உடல் மொழி, நடிப்பு போன்றவை சிவாஜி என்ற ஒரு மனிதருடைய மேன்மை நிறைந்த நடிப்பு கலைத்துவம் அலாதியானது என்பதனை எடுத்து காட்டிய ஒரு படமாக அமைந்திருந்தது. நகைச்சுவை நடிகர் YG மகேந்திரனுடைய தந்தையான பார்த்தசாரதியின் கண்ணன் வந்தான் என்ற மேடை நாடகம் மிக பெரும் வரவேற்போடு மேடையிலே அரங்கேறி கொண்டிருந்த இந்த நாடகத்தை தான் வாங்கி கொண்டு அதிலே உள்ள பாரிசர் ரஜினிகாந்த் பாத்திரத்தை நன்கு உள்வாங்கி கொண்டு தான் நடிக்க வேண்டும் என திட்டமிட்டு அதை நாடகமாக தனது பாணியில் நடத்தி கொண்டிருந்த பொழுதுதான் அது பிறகு அது சினிமாவாகவும் எடுக்கப்பட்டது. ஒரு இடத்திலே நடிகர் திலகம் கண்ணனாக நடிப்பவருடைய சிவாஜியிடம் அவருடைய பெரியப்பா குறித்து அவருடைய செயல் நியாயமில்லை என்று வாதிடும் பொழுது உஷாநந்தினி சில கருத்துக்களை கூற, லுக் ஹியர் ஏ கேர்ள், நம்ம 2 பேரும் சந்தித்து பேசுகிறப்போ நம்மளை பற்றி பேசு, இல்லாட்டி நம்ம வருங்காலத்தை பற்றி பேசு. லைஃப் இஸ் மில்க் அண்ட் லவ் இஸ் சுகர். வாழ்க்கைங்கிற பாலில் கலக்கிற சக்கரை தான் காதல். சர்க்கரை இல்லாமல் பாலை குடிச்சிடலாம், ஆனால் பால் இல்லாமல் சர்க்கரை அள்ளி திங்க முடியாது. எங்கள் பெரியப்பா பால், நீ சக்கரை என்று அவர் கூறுவது மிக ருசிகரமாக இருக்கும். அதற்கு உஷாநந்தினி, மற்றதுக்கெல்லாம் தர்ம நியாயம் பேசுகிறீங்களே, இப்போ மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதுதான் நன்றி கடன். ஏன் செஞ்சோற்று கடனே வச்சுப்போயேன். நீங்கள் பெரியப்பா செய்கிறது தப்போ ரைட்டோ, நான் கும்பிடுற முதல் தெய்வம் அவர் தான். நீங்கள் கும்பிடுற தெய்வத்துக்கு மேலேயும் ஒரு தெய்வம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு அவரை கேட்காம இருக்காது. மிஸ்டர் கண்ணன், நீ என்ன வேலைன்னு சொல்லு. எங்கள் பெரியப்பாவுக்கு நான் என்றைக்குமே பாரதி பாடின கண்ணன் தான். நன்றியில் நான் என்றைக்குமே அவருக்கு 4 கால் பிராணி தான் என்பார். பாரிஸ்டர் உணவருந்தி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியிலேயே கண்ணன் பேசுவது போல வசனம் இருக்கும்.
என்ன யோசனை பண்ணின்னு இருக்கேள்? ஒன்றுமில்ல, அந்த மோகன் கேஸை பற்றி தான். அவன் பெரிய தியாகி. அவனை பற்றி இப்போ என்ன நடப்பு? குலகார பிள்ளை பற்றி. சாப்பிடுங்கோ, பாருங்கோ, இன்னும் கொஞ்சோண்டு நெய் போடுறேன், சமத்தா சாப்பிட்ருங்கோ. அடுத்து வரும் அந்த கேஸ் ஒத்திகை காட்சி சீரியஸாகவும் காமெடியாகவும் சென்று கொண்டிருக்கும். ஒய்ஜி மகேந்திரன் ஒரு வசனத்திலே கூறுவார், சேர்த்து வச்ச மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சது பாருங்கோ, என்ன மழை, என்ன இடி. என்னைக்கு காதம்பரியோட கொலை நடந்துச்ச அன்னைக்கு இல்லையா, அந்த இடி சத்தத்தில் எனக்கு எதுவுமே சரியாக காதில் விழலிங்கோ என்பார் ஒய்ஜிஎம். யுவரானா, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சாட்சிக்காரரே சொல்கிறார், இடி இடிக்கிற சத்தத்தில் அவங்க பேசின்றது காதில் விழலைன்னு சொல்கிறார். என்ன சார், சரியாக காதில் விழலைன்னு தானே சொன்னேன். சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். தினைக்கும் சண்டை போடுறதுனால அன்னைக்கு நடந்ததும் சண்டை தான்னு அவர் ஊகம் பண்ணுறார். அது எப்படி உறுதியான ஊர்ஜிதமான சாட்சியாக நாம் ஏற்றுக்க முடியும்? ஏண்டா கண்ணா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? நீங்கள் தான் பெரியப்பா சொல்லணும். பாருடா, இந்த கேஸை உடைக்கிறதுக்கு நமக்கு சாதகமாக கிடச்சிருக்கிறது பாயிண்ட்ஸ் 3. நம்பர் 1, மோகன்தாஸ் காதம்பரியை கொள்றதுக்கு எந்த விதமான காரணமோ காரியமோ இல்லை, நோ மோட்டிவ். நம்பர் 2, சாட்சிகள் எதுவுமே சரியாக இல்லை, ஐ விட்னஸ் ப்ரூவ் ஆகலை. நம்பர் 3, காதம்பரி ஏற்கனவே ஹிஸ்டீரியா பேஷண்ட். அவள் சாகக்கூடிய அளவுக்கு அவள் உடம்புல காயங்களோ அடிகளோ எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்ததாக சொல்லப்படலை. எக்ஸப்ட் அவள் கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட சில காயங்களை தவிர அவள் தான் பைத்தியக்காரியாச்சே. அவன் மாடி மேலே போய் கீழே குதித்து தற்கொலை பண்ணி செத்துருக்கலாம் இல்லையா? ஸோ த பெனிஃபிட் ஆஃப் டவுட் குற்றம் சாட்டப்பட்ட மோகன்தாஸுக்கு சாதகமாக இருக்குங்கிறேன். அந்த வழக்கிலே ஜெயித்து மோகன்தாஸ் விடுதலையாகிறார். மோகன்தாஸ், சார் நிரபராதின்னு நிரூபித்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. மை டியர் யங் மேன், சட்டத்திலேருந்து நான் உன்னை காப்பாற்றிட்டேன். ஆனால் நீ செஞ்ச காரியமே உன்னை அணுவாக சித்திர பண்ணி உன்னை கொன்னுடும். அதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது. இனிமேலாவது ஒழுங்காக நடந்துக்கோ. சார், சீக்கிரமே நான் பார்த்து வச்சுருக்கிற அந்த கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். வெரி குட், வெரி குட். அப்படியே செய். நானே வந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இது நான் பேரிஸ்டராக சொல்ல, உன்னோட வெல்விஷராக சொல்கிறேன். இனிமே நீ ஏதாவது தப்பு பண்ண இந்த ஆற்று வாசப்படியே மதிக்கப்படாது. போ 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 போ. சார், ஃபீஸா? என் ஃபீஸ் என்னன்னு எனக்கே தெரியாது. போய் கண்ணனை பார்த்து அவன்கிட்ட பேசிக்கோ. போ நிற்க. கண்ணு சார், ஃபீஸ் விஷயமா பெரியவர் உங்களை பார்க்க சொன்னார். இதில் 20,000 ரூபாய்க்கு செக் இருக்குது, இந்தாங்க. நோ 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 அது பாவப்பணம், என் கையால் தொடமாட்டேன். அங்கே போட்டு போங்கோ. கோயிலில் உட்காந்துருக்க வேண்டியவர் கோர்ட்டில் வக்கீலாக உட்காந்துருக்கீங்க. குழந்தை சார் நீங்கள். நான் குழந்தை இல்லைப்பா, எங்கள் பெரியப்பா தான் குழந்தை. அவரோட வீக்னஸை புரிஞ்சுண்டு இடம் பார்த்து தட்டிட்டே அவரும் கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டார். அது அவரோட திறமை என்று கூறிவிட்டு மேஜர் சுந்தரராஜன் நகர்வார். அடுத்த காட்சியிலே திருமணம் தொடர்பாக ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும். அந்த காட்சியிலே கம்பீரத்தையும் லேசான முதுமை சற்றே கர்வத்துடன் டைப்பிடித்து கொண்டே வரும் அழகை பார்க்க வேண்டும். அதிசய உலகம் என்கின்ற அந்த ஒரு பாடல், ரகசிய இதயம் இளகிய பருவம் என்கின்ற அந்த ஒரு பாடல் கவர்ச்சி நடனமாக அமைந்திருக்கும். இந்த காட்சியிலே கூட நடிகர் திலகத்துக்கு பெரிதாக வேலை ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் அமர்ந்து மது அருந்துகிறார், பைப் பிடிக்கிறார், தட்ஸ் ஆல். அங்கு கூட அந்த முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை ஏறுகின்ற அந்த உணர்வை காண்பிப்பதும், அந்த அந்த ஆட்டத்தினுடைய அந்த வேகம், கவர்ச்சி, இந்த உணர்வுகளுக்கு ஆட்படுவது போன்ற ஒரு உணர்வோடு ஆட விருப்பம் உள்ளது போல சில பாவனைகளை செய்வது என்று அந்த இடத்தில் கூட தனது பங்களிப்பை நியாயப்படுத்தி செய்திருப்பார். அடுத்த காட்சியிலே தந்தையும் தனையனும் சதுரங்கம் ஆடுவது போன்ற ஒரு காட்சி ஒன்று இருக்கும். வாயில் பைப்புடன் பெரியவர் ஆடிக்கொண்டிருப்பார். இவர் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது கண்ணனுடைய சில மூமெண்ட் தவறு என்பது போல இவர் நினைத்து கொண்டு, பொடிப்பயலே என்னடா செய்வே என்று கூறிக்கொண்டே அவர் ஒரு காயை நகர்த்த, நன்னா மாட்டேண்டேல் என்று கண்ணன் அந்த காயை நகர்த்தி பெரியவர் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, கோபத்திலே அடுத்த தவறாக வைக்க, ஆஹா உங்கள் குதிரைக்காலை உடச்சி
இனி உங்கள் கூட நான் விளையாட மாட்டேன் விளையாட மாட்டேன், நீங்கள் தோத்துருவேல் 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 என்று கிக்களித்து கொண்டே நகர முயல, டேய் படவா, என்னது இது, எனக்கு விட்டு கொடுத்துட்டு போறியா, உட்காந்து ஆடு, நத்திங் டூயிங், நான் விளையாண்டா நீங்கள் தோற்று போயிடுவீங்கோ, அப்புறம் போர்டை போட்டு குத்து குத்துன்னு குத்துவீங்கோ, உங்களால் தான் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியறது இல்லையே. எஸ் மை டியர் ஃபெலோ, விளையாட்டுக்கு கூட என்னால் ஒரு சின்ன தோல்வியை தாங்க முடியாது, என்ன பண்ணுறது, அப்படி வளர்ந்துட்டேன். பட் ஒன் திங், விட்டு கொடுத்து அதனால் வர்ற வெற்றியை கூட என்னால் தாங்கிக்க முடியாது. டே கண்ணா, உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, போட்டின்னு வந்துடுத்துன்னா தாய் தகப்பன் பிள்ளை பாசம் குடும்பம் எதையுமே பார்க்கப்படாது, நீ எடுத்துக்கிட்ட கொள்கையில் உறுதியோடு நிற்கணும், அதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான அட்வைஸ். அதற்கு மகனாக வரும் சிவாஜி, சிவா, எனக்கு போட்டியும் வேணாம் ஒன்றும் வேணாம், இங்கே பெரியப்பா இருந்தால் அது போதும். போடா, நீ அம்மா புள்ள அப்பா புள்ள இல்லடா நீ என்று கூறுவார். அடுத்த ஒரு காட்சியிலே டெலிஃபோன் வீட்டிலே ஒலிக்கிறது, பாரிஸ்டர் ஃபோனை எடுக்கிறார், சீட்டி ஒலி, இவரும் யாரது என்று கருதி இவரும் சீட்டி அடிக்க, பேசிய பேச்சிலிருந்து யாரோ ஒரு பெண் ஏன் கண்ணன் பார்க்க வரல என்று பேச அதிர்ச்சியாகிறார். அவரது முகபாவத்தை அப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது பண்டரிபாய் ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொண்டு வந்து நம் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் என்று கொண்டு வரும் பொழுது, இந்த பொண்ணு நல்லா வீணை வாசிப்பாளாம் என்று பண்டரிபாய் காண்பிக்க, அதெல்லாம் சரிடி, இந்த பொண்ணு நல்லா விசிலடிப்பாளோ. என்னது விசிலா? ஆமாண்டி, விசிலடிக்கிற பொண்ணைத்தான் கண்ணனுக்கு பிடிக்கும். இந்த படாவுக்கு கண்ணன்னு பேர் வச்சு தப்பாக எடுத்து, எங்கே இந்த படவா, டேய் ஏ கண்ணா வாடாங்க என்று கூப்பிட, பெரியப்பா கூப்பிட்டேலா, டேய் யாரா அந்த பொண்ணு, என்னடா ரோடு இன்ஜினை முழுங்கின மாதிரி முழிக்கிற, பாத்தியாடி, இதுக்கு பேர் தான் லவ். டேய் குடும்பத்துக்கு அடங்கின பிள்ளையாக நடந்துக்கோ, இல்லை தோலை உரிச்சு போடுவேன் உரிச்சு. ஏய் அவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு என்னேக்கு தெரியும்படி. டேய் வாடாங்க, மறுபடியும் இந்த குட்டி கிளிஃபோன் பண்ணா உன் குடலை உருவி டெலிஃபோனுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துருவேன், போடா. இதற்கிடையில் கல்யாணம் செய்ய இருந்த அந்த கல்பனா பாத்டப்பில் பிணமாகி விடுகிறார். ஒரு விபத்து நிலை, போலீஸ் தேடும் பொழுது மேஜர் சுந்தரராஜன் ஓடி வருகிறார். வக்கீல் சார் என்னை காப்பாற்றுங்க சார், என்னை காப்பாற்றுங்க சார், அன்றைக்கி நான் உண்மையிலே கொலை பண்ணேன், என்னை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, ஆனால் எதிர்பாராத விதமாக நான் கல்யாணம் பண்ண தயாராக இருந்த இந்த கல்பனா பாத்டப்பில் படமாயிட்டா சார், மார்னிங் பேப்பரில் பார்த்தேன், சத்தியமாக நீ இந்த கொலையை செய்யலையோ இல்லையோ, அப்புறம் ஏன்டா இங்கே வந்த, பயப்படாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வா, ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். நவ் இட்ஸ் டூ லேட் சார் என்று செந்தாமரை அப்பொழுது உள்ளே நுழைவார். கல்பனாவை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உங்கள் கிளையண்ட்டை நான் அப்போ அரெஸ்ட் பண்ணுறேன், திஸ் இஸ் த வாரண்ட். இன்ஸ்பெக்டர், சாரி சார், நம்ம 2 பேரும் பங்காளிகள் பகையாளிகள், கோர்ட்லேயே மீட் பண்ணலாமே. ஆஃப்டர் ஆல் யூ இன்ஸ்பெக்டர் என்ன சேலஞ்ச் பண்ணுறியா, டே கண்ணா பெயில் மூவ் பண்ணுறா என்பார். அடுத்த காட்சியிலே அனைவரும் சமாதானப்படுத்தி கண்ணனை சர்க்கார் தரப்பு வக்கீலாக ஆஜராக கூற பலவிதமாக பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறார்கள். அவரும் சம்மதிக்க கண்ணன் வீடு வருகிறார். அப்பொழுது பாரிஸ்டர் மது அருந்து கொண்டிருக்கிறார். அங்கு சென்ற கண்ணன், பெரியப்பா நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நன்னா இருக்கா, நான் என்னடா செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஓவராக தீர்த்தம் சாப்பிட்றேன் அவ்வளோதானே, நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்றத பற்றி நான் பேசலை, தெரிஞ்சிருந்தும் அந்த குத்தவாளி மோகன்தாஸை காப்பாற்ற பார்க்குறலே அது தப்பு இல்லையா, பொடா ஃபூல், அவன் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டிய இடம் கோர்ட், அவனை காப்பாற்றுறதாண்டா என் கௌரவமே அடங்கி இருக்குது, யாராலையும் உங்களை ஜெயிக்க முடியாதுங்கிற அகந்தையில் தானே இப்படி பேசுகிறேள், ஏன் நீ ஜெயிக்கலாமே, பலத்தால் என்னை ஜெயிக்க முடியலன்னாக்கா பலகீனத்தை ஜெயிக்க வேண்டியதுதானேடா, என்னோட பலகீனம்தான் உனக்கு தெரியுமே, ப்ளீஸ் நீங்கள் விட்டுடுங்கோ, இல்லைன்னா சர்க்கார் தரப்பு வைக்கிறா நானே இறங்க வேண்டியிருக்கும். வாட் என்ன சொன்னேன், சர்க்கார் தரப்பு வக்கீலா என் எதிரியாகவே இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா, ஆமாம் பெரியப்பா இந்த கேஸில், அப்போ கேஸ் என்னடா நீ என்னடா, நமக்கு கொள்கையிலே வித்தியாசம் அன்னைக்கு வந்துடுத்தோ, அப்போ நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கப்படாது. கண்ணா டூ ஒன் திங், நீ இந்த வீட்டை விட்டு போயிடு,
பெரியப்பா, damn it, I said, you go, I don't want you to stay here. பெரியப்பா, நிஜமாவே சொல்கிறீங்க? எஸ், நீ உன் கொள்கையில் ஸ்டடியாக இருக்கே, நான் என்னோட கொள்கையில் ஸ்டடியாக தாண்டா இருக்கேன். ஸோ யூ கெட் அவுட். கண்ணன் கீழே வந்து பெரியம்மாவிடம், பெரியப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். உன்னை யாரா அங்கே போக சொன்னது? அவர் மருந்து சாப்பிட்றச்சே நீ ஏண்டா இங்கே போன? இது வரைக்கும் போன கண்ணை வேற, இப்போ போய் சொன்ன கண்ணை வேற. நல்ல வேலை மருந்து சாப்பிட்றதால திட்டி அனுப்பிச்சார், இல்லைன்னா அடித்து அனுப்பிச்சிருப்பார். நான் போகிறேன் பெரியம்மா. கண்ணா, நீ எங்கடா போவ? நான் எங்கே போவேன் பெரியம்மா? எனக்கு யாரை தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது, ஆனால் எங்கே போகிறதுன்னு தோணலையே. பண்டரிபாய் கண்ணா என்று அலறுகின்ற அந்த காட்சியினிலே பாரிஸ்டர் கீழே வருவார். செல்லம்மா, எங்கடி இந்த பைய? போயிட்டானா? அத்தை விட்டே போயிட்டானா? டாமிட், அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டான் அவன் என்னை கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாதோ? அது வேற ஒன்றும் இல்லடி, கிளிக்கு ரெக்கம் முளைச்செடுத்து அத்தை விட்டு பறந்து போயிடுத்து என்கின்ற அந்த காட்சியிலே வருகின்ற அந்த பாடல். பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா, எந்தன் செல்லம்மா. தூக்கி திரைப்படத்தினிலே இருந்த நிலை வேறு. டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே அவருடைய நிலை வெகுவாக வளர்ந்து புகழிலும் திறனிலும் மிகவும் வளர்ச்சி பெற்றிருந்த காலம். நடிகர் திலகம் இந்த காட்சிக்கு எப்படி நடிப்பார் என்று எதிர்பார்த்து குரலில் அந்த கம்பீரத்தை கொண்டு வருவார். சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன், பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பாக்குதடி என்கின்ற அந்த வரிகளாக இருக்கட்டும், அத்தனை வரிகளும் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. நீதிக்கே துணிந்து இருந்தேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன், வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் என்று பாடலை கேட்கும் பொழுது நமக்கு மெய்சில் இருக்கக்கூடிய அளவு மிக அருமையாக அமைந்திருந்த பாடல் காட்சி அது. பாரிஸ்டருடைய அந்த கதாபாத்திரம் ஆத்திரப்பட்டாலும் மனம் முழுவதும் கண்ணனுடைய நினைவுகள் ஆக்கிரமித்திருப்பது போல பல காட்சிகள் வரும். சாப்பிடாமல் இருந்திருக்கும் பொழுதும் நெய் போடும் பொழுதும் கண்ணன் அங்கு இருப்பது போலவே அவர் உணர்வார். கண்ணனும் 2 நிமிஷம் கூட எங்கள் பெரியப்பா பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. இப்போது 2 வாரம் ஆச்சுது வீட்டை விட்டு வந்து. அவர் முகத்தை பார்க்காம, அவர் போடுற சத்தத்தை கேட்காம என்னால் இருக்க முடியல என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார். மனதை உருக்கக்கூடிய காட்சிகள், இருவருக்கும் இடையே உள்ள அன்பினை காண்பிப்பது அவ்வளவு அழகாக இருக்கும். அடுத்து ராதாவினுடைய பிறந்தநாள் விழா. மெழுகுவர்த்தி எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது, புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது என்கின்ற அந்த பாடலும் மிக சுவையான பாடலாக அமைந்திருக்கும். பாரிஸ்டரிடம் இல்லாதையும் பொல்லாதையும் போட்டுக் கொடுக்கக்கூடிய பணிகளை நாகேஷ் செய்து கொண்டிருப்பார். செல்லா, கேட்டியாடி, என் வீட்டு உப்பை எடுத்து சாப்பிட்டுட்டு என் ரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கிறான். எங்கிட்டேருந்தே கத்தி வாங்கி என் மூலையில் கூர்த்திட்டு என் கழுத்தை இருக்க பார்க்குறான்னா அதுக்கு பேர் குழந்தைத்தனமா, குறும்புத்தனமா? உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை, ஒரு பெரியப்பாவுக்கு தொழிலில் விரிவந்தெடுத்துன்னா பொண்டாட்டி, பிள்ளை, சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லு என்று கூறுவார். அடுத்த காட்சியிலே வீட்டை விட்டு வெளியே போன சிவாஜி ஆசி வாங்க வீட்டுக்கு வரும்பொழுது பண்டரிபாய் அவரை பார்த்து, கண்ணா, நீ பெரிய வக்கீலாக வரலனாலும் பரவாயில்லடா, எங்கள் பிள்ளையா எப்போதும் இந்த வீட்டில் இருந்தாலே போதும், அவரோட குணம்தான் உனக்கு தெரியுமேடா, நீ தான் விட்டு கொடுத்து போகப்படாதா, நீ 5டா, அவர் 55டா, வளைய மாட்டார், உடஞ்சிடுவார், நான் சொல்கிறத கேள்டா. அச்சோ பெரியம்மா, இது எனக்கும் பெரியப்பாவுக்கும் ஏற்பட்ட போராட்டம் இல்லை, இது ஒரு தர்ம யுத்தம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து தர்மம், நீதி, நியாயம்னு எல்லாத்தையும் நீங்கள் தான் பாடம் சொல்லி கொடுத்த. பகவத்கீதையை என் மனசில் பதிய வச்சதே நீதானே பெரியம்மா. மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் பானத்தை போடுறதுக்காக தலையை நிமிந்தானா, எய்த்தாப்பில் பீஷ்மர், துரோணாச்சாரியர் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே அர்ஜுனன் சொன்னானா, தலையன் தாத்தா நிற்கிறாளே, பாடம் சொல்லி கொடுத்த குரு நிற்கிறாளே, நான் எப்படி பானத்தை போடுறதுன்னு வில்ல கீழே போட்டுட்டானா. உடனே பகவான் சொன்னாராம்,
அர்ஜுனா, இது தர்ம யுத்தம், பந்தபாசத்துக்கு இடம் வைக்காதே, போடு பானத்தே, தர்மத்தை நிலைநாட்டுன்னு சொல்லிட்டாராம். உன் கடமையை செய்டான்னு சொன்னாராம். இதையெல்லாம் நீதானே சொல்லி கொடுத்த பெரியம்மா, எனக்கு ஒரு உதவி செய்றியா? பெரியப்பா போட்டிருந்த ஒரு பழைய கவுனை எனக்கு கொடுக்குறியா? நான் அதை போட்டுன்ட்டு நாளைக்கு கோர்ட்டில் ஆஜராக போகிறேன். பண்டரிபாய் திரும்பி பார்க்கும் பொழுது பாரிஸ்டர் முதல் மாடியிலிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். கண்ணன் வந்திருக்காண்ணா. கண்ணனா, ஏன் வந்தார்? எதுக்கு வந்தார்? நடக்கிறது பாரதமும் இல்லை, நானும் துரோணர் இல்லடி. கடவுளாகவே வச்சு பார்த்தா கூட அந்த கண்ணனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப சைல்டிஷ். அந்த கவுனை வாங்குவதற்காக அவர் வீட்டுக்கு வருகின்ற அந்த காட்சியிலே பாரிஸ்டர் ரஜினிகாந்த், வாங்கோ அண்ணா இருக்கேளா, சாப்பிட்டேளா என்று கேட்பார். எங்கே வந்தேள்? நான் இங்கே வரப்படாத பெரியப்பா, அதான் கோர்ட்டுக்கு வரப்போகிறேளே என்று எழலாக பேசுகின்ற அந்த காட்சி சுவையாக இருக்கும். முதலாக நான் ஒரு பெரிய வக்கீலை வைத்து நாளைக்கு அப்பியராக போகிறேன் பெரியப்பா. நான் உன்னோட வயசில் எவ்வளவோ கேஸில் அப்பியர் ஆகிட்டேன். என்ன பெரியப்பா உங்கள் கூட என்னை கம்பேர் பண்ணுறீங்களே? ஏன்டா என் கூட கண்டெஸ்ட் பண்ணலாம், கம்பேர் பண்ண முடியாதோ? அது அது என்னோடய டியூட்டி பெரியப்பா. அதான்டா என்னோட பியூட்டி. என்னோட மோத போகிறது நீயும் நானும். பெரியப்பா, நான் உண்மை சொல்லணும்னா, நான் அந்த முடிவுக்கு வந்தது காரணமே ராமாயணமும் மகாபாரதமும் நடந்ததுக்கு காரணம் ஒரு பொம்பநாட்டியால் தான்டா. நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கும் ஒரு பொம்பநாட்டியால் தான். பெரியப்பா, நான் ஜெயிச்சா அது உங்களுக்கு தானே பெரியப்பா அது பெருமை. நவ், நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் ரெண்டுமே எனக்கு அவமானம் தான்டா. ரஜினிகாந்துக்கு தெரிஞ்ச சட்டத்தில் கொலைகாரனுக்கு தண்டனை உண்டு, திருடனுக்கு தண்டனை உண்டு. ஆனால் நம்பிக்கை துரோகிக்கும் நம்பிக்கையை கெடுக்கிறவனுக்கும் என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சதுன்னா தண்டனை உனக்கு தாண்டா. ஏண்டா படவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கிட்டே வந்து என்னோட பழைய கவுனை கேட்பேன். அந்த கவுனை சுமந்த அதே தோல்ல தாண்டா குழந்தையிலேருந்து நான் உன்னையும் சுமந்தேன். எதுக்காக? பிற்காலத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னுட்டா? நெவர். நீ போனாலும் எனக்கு கவலை இல்லைடா. என் கவுன் என்னை விட்டு போகாது. இதோ பாருங்கோ, உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்களோட பழைய கவுனை நான் திருடிண்டு போகிறேன். முடிஞ்சால் போலீஸில் சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கோ. செக்ஷன் 454 நீங்களும் பாருங்கோ, நானும் பார்க்குறேன் என்று கூறிவிட்டு கண்ணன் ஓடிவிடுவார். போயிடு, அப்படியே போயிடு. இனிமே இந்த ஆற்று பக்கமே வரப்படாது. நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் என் ஆவி கூட ஒன்றா ஆசீர்வாதம் பண்ணாது. நான் செத்தா கூட என் பிரேதத்தை நீ பார்க்கக்கூடாது. ஒரேடியாக போயிடு. பண்டரிபாய் சிவாஜிக்கு விபூதி பூசி அனுப்பி வைப்பார். உணர்ச்சி குவியலான ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். அடுத்த காட்சியிலே நீயும் நானுமா என்கின்ற அந்த ஒரு பாடல் தொடர்ந்து வரும். அந்த பாடலும் கேட்க கேட்க காதுகளுக்கு அவ்வளவு இனிமையான ஒரு பாடல். அந்த காலத்திலே வந்த பாடலினுடைய அத்தனை வரிகளும் நம்முடைய மனதிலே நிற்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய பாடல்கள் மனதிலே நிற்பதில்லை. ஏனென்றால் இசை அனைத்தையும் மூழ்கடித்து விடுகிறது. பார்ப்பவர்களுக்கு வரிகள் நினைவிலே நிற்பதில்லை. நீயும் நானும் பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடிய விதம் மிக அருமையாக இருக்கும். அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அவர் மேல் தொடுத்ததோ அர்ஜுனன் கௌரவம். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம், நாளைய பாரதம் யாரதன் காரணம் என்று வருகின்ற அந்த வரிகள் வாழ்க்கையிலே நம்மால் மறக்க முடியாத வரிகளாக இருக்கும். அந்த பாடலிலே சதுரங்க பலகை போல ஒன்று காண்பித்து அதிலே ஜார்ஜ் மன்னராக இருவரும் வருகின்ற அந்த காட்சி மிகவும் ரசமான காட்சியாக இருக்கும். அப்பொழுது பண்டரிபாய் மேலே வருவார். நெத்தியில் புருஷனையும் நெஞ்சில் பிள்ளையும் வச்சுண்டு போராடின்னு இருக்க இல்லையா? என்னது இது, பகவத்கீதை படிக்கிறியா செல்லா? இதில் ஒரு கட்டம் வருமே, பாரத போர் மும்முரமாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ராத்திரி பஞ்சபாண்டவெல்லாம் பாசிரையில் படுத்து தூங்கின்னு இருக்கா. அப்போ கண்ணன் என்ன செஞ்சான்? கிருஷ்ண பரமாத்மா தூக்கம் வராமே உலாத்தின்னு இருந்தானா. அப்போது குந்தி தேவி வந்து, ஏண்டா கிருஷ்ணா, உனக்கு தூக்கமே வராதாடான்னு கேட்டாலாம். அதுக்கு பகவான் என்ன சொன்னான் தெரியுமோ? அத்தே, வித்தை உள்ளவனுக்கும் விசாரம் உள்ளவனுக்கும் தூக்கம் எப்படி வரும்னு கேட்டான். இப்போ என் விசாரமே என் வித்தையை பற்றி தாண்டி. அந்த கண்ணன் சொன்னான்,
உன் கண்ணை செஞ்சுட்டான். செல்லா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 வரிகள் தான். தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். கவரிமான் சாதிடி, கவரிமான் சாதி. நேக்கு கௌரவம் தான் முக்கியம், அதுதான் பெருசு, கௌரவம். இந்த காட்சிகள் ரசிகர்களை கட்டி போடுகின்ற, கண்ணிலே நீர்வர ரசித்து பார்த்த காட்சிகளாக அமைந்திருந்தது. மறுநாள் பாரிஸ்டர் கோர்ட்டுக்கு போகிறார். பூனை குறுக்கே போகிறது. துத்து துத்து துத்து, என்னது? நான் கோர்ட்டுக்கு போகிறச்சே இது வரைக்கும் புலி கூட குறுக்க போனது கிடையாது, இன்னைக்கு பூனை குறுக்க போகிறதே என்னது இது? நானும் சகனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் பிகம் சென்டிமெண்டலோ. அந்த படவாச்சு ஒன்று வச்சார்தான் போல இருக்கு. கஷ்டம் வர்றச்சதான் கடவுளை நினப்போம் போல இருக்கு, இல்லையா? செல்லமா, கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாடி, சகனம் சரியில்லை. அப்பொழுது சாமி படத்தை பார்த்து, உனக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டிருந்தா தானே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு, ஏதோ நீயா கொடுக்கறதுக்கு நானாக தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன், தட்ஸ் ஆல். இப்போ முதல் தடவையாக உனக்கு நான் தலை வணங்குறேன் என்று தண்ணீரை குடித்து விட்டு, செல்லம்மா, உன் கையால் நேக்கும் ஒரு பொட்டு வையடி, என்னடி திருதுன்னு முழிக்கிற? நேற்று உன் பிள்ளைக்கு மாத்திரம் பொட்டு வச்சான்னு சொல்லியோ, ஒரு பொட்டு உன் பொட்டு நிலைக்கணும்னா எனக்கு தாண்டி நீ பொட்டு வைக்க அனுப்பணும். கேள்விப்பட்டிருக்கியா? வளர்த்தக்கடா மாறல பாயும்னுட்டு. நானும் உன் பிள்ளையும் கோர்ட்டில் மோத போகிறோண்டி, மோத போகிறோம். மறுநாள் கோர்ட்டிலே நடக்கக்கூடிய விவாதம் கண்ணன் பாரிஸ்டருக்கு இடையே நடப்பது ஒரு காவியம், தனிக்காவியம். பாரிஸ்டருடைய வாதம், கண்ணனுடைய குறுக்கு விசாரணை, கடைசி நிமிட சாட்சி, பாரிஸ்டரின் தன்மானத்தை அசைத்து பார்க்கும் வண்ணம் அவர் சொல்லுகின்ற சில விஷயங்கள், எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி. என் மதிப்புக்குரிய எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு டைம் வேணும்னா தாராளமாக இன்றைக்கி போயிட்டு டாக்குமெண்ட்ஸை படிச்சுட்டு நாளைக்கு வந்து தன்னோட வாதத்தை வைக்கலாம் என்கின்ற அந்த வாசகம் கேஸை சாய்த்துவிடும். மறுநாள் தீர்ப்பு கூறும் நேரம். பாரிஸ்டர் வீட்டிலே இருக்கிறார். அந்த காட்சிக்கு ஈடு இணையே கிடையாது. என்னன்னா ஒரு மாதிரி இருக்கேள், என்னடி இது டிப்பிக்கல் அம்மாமி மாதிரி வேஷம், இன்னைக்கு கிருத்திகை விரதம், அதான். நீங்கள் கோர்ட்டுக்கு இன்னைக்கு கிளம்பலையா? மணி ஆயிடுச்சே, கட்சிக்காரர் எல்லாரையும் பார்த்துட்டேலா? நான் தாண்டி என் கட்சிக்காரன். செல்லா, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் டேடி, ஜட்ஜ்மெண்ட் டேட். மௌனமாக மாடியின் மேல் போகிறார். அந்த கட்டத்திலே இசை மிக அருமையாக இருக்கும். பைப்பை ஆழமாக புகைக்கிறார். டயத்தை பார்க்கிறார். செல்லா, ஜட்ஜ்மெண்ட் வசிக்கிற நேரம். இந்த கேஸில் கண்ணனா மிஸ்டர் ரஜினிகாந்த் தான் முடிவு செய்கிற நேரம். கேட் ஆன் த வால். ஒரு சின்ன பையன் கோர்ட்டில் எனக்கு டைம் கொடுக்குறாண்டி. உலகமே நான் தானே நினச்சான். ஒவ்வொரு கேஸ்லையும் நான் ஜெயிச்சுட்டு வர்றச்சே ஓடி வந்து கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி குலுக்கி முத்த கொடுப்பான். நான் வளர்த்த குழந்தையாச்சே, இப்போது அவன் ஜெயிக்கிறான்னு நினைக்கிறச்சே எனக்கு எந்த பொறாமை, கிரட்ச். ஜெயிச்சுட்டு போகட்டுமே. டாமிட், அது எப்படி ஒத்துக்க முடியும்? தோல்வின்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவனாச்சேனா? என் பெரியப்பா புள்ள பிரஸ்டேஜ் பத்மநாப அடிக்கடி சொல்லுவான், சொந்த காலாலே நிற்கணும்னுட்டு. நான் சொல்கிறேன், நிற்கிறது பெருசு இல்லை, நின்ன இடத்திலேயே நிலைக்கணும். நாட் இனஃப் வி கேன் ஸ்டாண்ட், யூ மஸ்ட் ஸ்டிக், தட்ஸ் இம்பார்ட்டண்ட். கௌரவம், என் உத்தியோகத்தினால எனக்கு கிடச்சிருக்கிற அந்த கௌரவம், நானே எனக்கு சேர்த்து வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ் அத்தனையும் பறி கொடுத்துட்டு அம்மோன்னு நிற்க முடியுமா? நெவர் நெவர். 2 காளைகள் முட்டுகின்ற அந்த சிலையை பார்த்து விட்டு, the young bull tries to kill the old bull, damn it. செல்லா, இதுதான் நான் நடத்தின முதல் கேஸ். இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ண அழகாக பார்த்துட்டு தான் நானும் பெரிய ஆளாக வருவேங்கிற நம்பிக்கையில் உங்கள் அப்பா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சான். இந்த கேஸை ஜெயித்ததுக்கப்புறம் தான் பங்களா வாங்கினேன். இந்த கேஸை ஜெயித்ததுக்கப்புறம் தான் ஊர்லேயே பெரிய மனுஷன் பேர் எடுத்தேன். இந்த கேஸில் தான் தினைக்கும் 10,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கி ரஜினிகாந்த்னு எங்கே பார்த்தாலும் எல்லாரும் பேசும்படியாக செஞ்சேன். இதெல்லாம் சாதாரண கேஸ் கட்டுகள் அடி, என்னுடைய முன்னேற்ற பாதையினுடைய படிக்கட்டுகள். இன்னைக்கு இந்த மோகன்தாஸ் கேஸ் என்னங்க? ஷட் அப். கண்ணா, உன்னோட முதல் கேஸே என்னோட கடைசி கேஸ் ஆகிடுமா? ஏண்டா படவா, என்னை ஜெயிச்சிடுவியா? அடாடா, ஜெயிச்சா ஜெயிக்கட்டுமே, ஆணைக்கும் அடிசருக்கும்னு பழமொழி சொல்லுவாளே, என்னது
யானைக்கும் அடிச்சறுக்குமா? யானைக்கு அடிசறுக்கி கீழே விழுந்தா எப்படி அடிபடும்னு தெரியுமோ இல்லையோ? அதால் எந்திரிக்கவே முடியாதுடி. அதைத்தானே எல்லாரும் எதிர்பார்க்குறா. இவன் எப்படா கீழே விழுவான்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்குறா. நடக்காதுடி, நடக்காது. I will prepare to anybody's challenge. I am ரஜினிகாந்த், பாரிஸ்டர் ரஜினிகாந்த். அப்பொழுது நாகேஷ் வந்து மோகன்தாஸுக்கு மரண தண்டனை கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சு, நீங்கள் தான் எப்படியாவது பெரியவற்றை சொல்லணும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். இந்த இடத்திலே பண்டரிபாயனுடைய நடிப்பு மிகவும் உருக்கமாக இருக்கும். கடவுளே, ராமச்சந்திர பிரபுவே, அவர்கிட்ட சொல்லக்கூடிய தைரியத்தையும் அவர் தாங்கிக்கூடிய சக்தியும் நீதாண்டா கொடுக்கணும் என்று அவர் கூறிக்கொண்டு வரும்பொழுது பாரிஸ்டர் பைப்பை பற்ற வைக்க முயல, இருங்கோ நான் நெருப்பு வைக்கிறேன், என் பைப்புக்கா இல்லை எனக்கா, ரெண்டுக்குமே நான் தானே பெரியப்பா என்ற அந்த காட்சி நினைவுக்கு வரும். நெவர் என்று அந்த பைப்பை கீழே போட்டு பூட்ஸ் காலால் மிதிக்கிறார். பண்டரிபாய் உள்ளே வருகிறார். ஒன்றுமில்லை, வந்து வந்து மோகன்தாஸுக்கு என்று தடுமாற பாரிஸ்டர் கையை உதறி பேசாமயிர் என்ற சைகையில் சிரிக்கிறார். ரேடியோவை திருக, கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, போனால் போகட்டும் போடா என்று பாடல் ஒலிக்கிறது. ரேடியோவை ஆஃப் செய்கிறார். இப்போ சொல்லு என்பது போல சைகை செய்யும் பொழுது பண்டரிபாய் அப்படியே அவர் மேல் விழுந்து கதறுகிறார். இந்த காட்சி ஈடு இணை இல்லாத ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். வெற்றி பெற்ற கண்ணன் தனது பெரியப்பாவுக்கு ஜஸ்டிஸ் போஸ் கிடைத்த செய்தியினை அறிந்து மலர் மாலையோடு ஓடி வருகிறார். இறந்து போன பாரிஸ்டர் உடலோடு பண்டரிபாய் கண்ணீரோடு அமர்ந்திருக்க பின்னணியிலே மறையும் சூரியனின் அஸ்தமன வெளிச்சம். பெரியப்பா, பெரியப்பா, நான் கண்ணை வந்திருக்கேன் பெரியப்பா, உங்கள் கண்ணை வந்திருக்கேன் பெரியம்மா. துவண்டு விழும் ரஜினிகாந்தினுடைய தலை பார்த்ததும் பெரியப்பா என்று அலறிக்கொண்டு சிவாஜி விழுந்து, போயிட்டேலா பெரியப்பா நீங்கள், ஐயோ அப்பா அம்மா இல்லாத என்ன அனாதை குழந்தைன்னு என்னை எடுத்து எடுத்து வளர்த்தேலே பெரியப்பா, அப்பெல்லாம் நான் அனாதை இல்லை பெரியப்பா, இப்போ தான் உண்மையிலேயே அனாதாயிட்டேன் பெரியப்பா, உண்மையிலேயே அனாதாகி பெரியப்பா, பெரியப்பா எழுந்து பாருங்கோ பெரியப்பா, என்னோட பேசுங்கோ பெரியப்பா, இந்த வக்கீல் வேலையை விட்டுறான்னு சொல்லுங்க பெரியப்பா, இப்போது நீங்கள் ஜட்ஜ் ஆகிட்டேல், நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லை, ஒரு குற்றவாளியாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுக்கலாம் பெரியப்பா, என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கோ, ஆனால் என்னை விட்டு 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 போயிடாதே பெரியப்பா, அறம் போட்ட மாதிரி உங்கள் வாயால் எதுவும் சொல்லாதேல் பழிச்சிட போகிறதுன்னு சொல்வேனே, அப்படியே பழிச்சு எடுத்தே, ஐயோ நான் என்ன செய்வேன் பெரியம்மாவுக்கு, நான் எப்படி ஆறுதல் செய்வேன் பெரியப்பா என்று சிவாஜி அரற்றிக்கொண்டு அழுகின்ற அந்த ஒரு காட்சியும் மறக்க இயலாத காட்சியாக இருக்கும். இந்த படம் முழுவதுமே உணர்ச்சி குவியலாக துவக்கம் முதல் இறுதி வரையிலே பார்க்கின்ற அத்துணை வரையும் அழுக வைத்து நம்மை மனம் கலங்க வைக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்தது. இது போன்ற படங்கள் இனி வருவது என்பது சாத்தியமே இல்லையோ என்றும், இதுபோல நடிப்பதற்கு இனி நடிகர்கள் பிறந்து வருவதும் சாத்தியமில்லையோ என்று கூட நம்மை எண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பான அமைந்த ஒரு படமாக அமைந்தது. இந்த படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட வேண்டும், ரசிகர்களுடைய ஆவலை பூர்த்தி செய்வதற்கு என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.